அதான் முதல் கட்ட விசாரணை நாங்கள் உணவு பாதுகாப்பு துறையமாக பண்ணியிருக்கோம். ஏன்னா இறப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. அந்த குழந்தை வந்து வாந்தி பேதின்னு சொல்லி தான் நம்ம போயிருக்காங்க. முதல்ல ஒரு ப்ரைவேட் நர்சிங் ஹோம் போயிருக்காங்க. அப்புறமேட்டு அங்கே முடியாதுன்னு சொல்லி நம்ம ஜிஹெச்க்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு தான் அந்த குழந்தை இறந்துருக்கான். போகிற வழியிலே இறந்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறப்போ பார்த்தோம்னா இந்த தெருவில் மெட்ரோ வாட்டரில் எங்களுக்கு தண்ணி நிறையா மிக்ஸ் ஆகி வருது, சாக்கடை மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, அதனால தான் வருது அப்படின்றாங்க. ஏன்னா அந்த பையனோட தங்கச்சிக்கு இப்போ அட்மிஷனில் தான் இருக்காங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு இந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஸோ அந்த பையனை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே நாங்கள் விசாரித்தோம். இன்கேஸ் ஆஃப் அந்த பசங்க ஏதாவது கடையில் ஏதாவது எக்ஸ்பீரியான உணவு பண்டங்கள் ஏதாவது சாப்பிட்ருக்காங்களான்னு நாங்கள் அது தீவிரமாக விசாரணை பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா உணவு சம்மந்தப்பட்டதில், ஏன்னா இங்கே சொல்கிறவங்க பூரா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே இந்த மெட்ரோ வாட்டரில் இருக்கிற மாதிரி தான். மெட்ரோ வாட்டரில் அலுவலகங்களும் இங்கே எல்லாமே இருக்காங்க. அவங்களும் இந்த முக்கியமாக எல்லா இடத்துலையுமே இந்த ஜங்ஷன்லாம் செக் பண்ணுறாங்க, எங்கேயாவது இந்த மாதிரி மிஸ்ஸிங் இருக்கான்னு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களும் உணவு அவங்க வீட்டில் பக்கத்துலேயே வந்து பைப் இருக்குது, அவங்க வீட்டில் அந்த பைப்பில் இருந்து நாங்கள் தண்ணி மாதிரிகள் நாங்கள் எடுத்து உடனடியாக இப்போ கிண்டி லேபுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அந்த தண்ணியில் ஏதாவது கலந்துருக்கா, மிக்சிங் ஏதாவது இருக்கா, அதாவது நம்ம சாக்கடைகள் சம்மந்தப்பட்டது அதாவது காலரா சம்திங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இதை விட நாங்கள் வந்து மெட்ரோ வாட்டர்காரங்க மெயினாக பார்த்துட்ருக்காங்க. ஜிசிசிலேருந்து இப்போ எல்லாமே சுகாதாரத்துறையிலேருந்து கேம்ப் போட்டு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உணவு பாதுகாப்பு துறையில் உணவு மூலியமாக வந்த மாதிரி எனக்கு தெரியல. தண்ணியில் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். அந்த உணவு அந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏதாவது அறிவுரைகள் கூறியிருக்கீங்களா சார் மெட்ரோ வாட்டர்? ஏன்னா இங்கே மட்டும் இங்கே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னையில் பல இடங்களில் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பொதுமக்கள். தண்ணியில் வந்து கழிவுநீர் கலந்து வருதுச்சு. அதுக்கு ஏதாவது அறிவுரைகள் ஏதாவது கூறியிருக்கீங்க? அதுதான் இப்போ வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து மெட்ரோ வாட்டர் எல்லாமே நாங்கள் வந்து ஸ்பெஷலாகவே நாங்கள் கேட்டிருக்கணும். தனியாக இப்போதைக்கு குடிக்காதீங்க, தண்ணியை வந்து குளோரினேஷன் பண்ண வாட்டர் தானே. ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக குளோரினேஷன் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே இந்த தண்ணி வந்து சூடு பண்ணி குடிக்க சொல்லியிருக்கிறோம். எதுவுமே வெளியே எங்கேயுமே வாங்கி சாப்பிட வேண்டாம். ஏன்னா அன்டில் அதர்வைஸ் இந்த ரிப்போர்ட் வர்ற வரைக்கும், இதோட இறப்புக்கான காரணம் என்ன வர்ற வரைக்கும் நம்ம எது வேண்டாம். ஸோ ப்ரிகாஷனரியாக பார்த்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து சானிடேஷன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பார்த்து ப்ளீச்சிங் பண்ணி இந்த வாட்டர்லாம் குளோரினேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ உணவு பொறுத்தவரையிலும் நாங்கள் தண்ணி வந்து இப்போ லாரியில் கொடுக்க சொல்லியிருக்கோம். அந்த லாரி வாட்டர் கூட அவங்க மக்களை எல்லாத்தையுமே சூடு பண்ணி குடிங்க அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம். அதான் என் பேர் கோபாலனுங்க. நான் சைதாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். அபீத் காலனி சைதாப்பேட், சென்னை. எங்கள் ஏரியாவில் வந்து கடந்த ஒரு 2 மாதமாக தண்ணி பிரச்சனை இருந்துட்டுருங்க. ட்ரிங்கிங் வாட்டரோட ட்ரைனேஜ் வாட்டர் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 நாளாக தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம தெரியாமல் 2 மாதமாக இருந்திருக்கு. என்னாச்சுன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டேங்கை க்ளீன் பண்ணோம். வாட்டர் சம்ப், கார்பரேஷன் வாட்டர் வந்து விழுற ஸ்டோரேஜ் சம்பை வந்து க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ் வாட்டர் வர்றதுக்கு திருப்பி டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டோம். மறுநாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஒரு டேப்பை திறந்தாதுன்னா எங்கே பார்த்தாலும் ட்ரைனேஜ் ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்து சம்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே எல்லாம் கலராக ஒரு மஞ்சள் கலரில் ஒரு நுரையாக இருந்துச்சு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஒரே நுரையாக இருக்குது. செவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மஞ்சள் கலரில் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ட்ரைனேஜ் மிக்ஸ் ஆகிருக்கு. வெரி சிவியர் கண்டாமினேஷன். அதை வந்து எங்களுக்கு தெரியாமலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே டிசென்ட்ரி ஆச்சுது, வாமிட்டிங் ஆச்சுது. எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இது எங்களுக்கு தெரிய வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்கனவே இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். வேறு நிறைய பேருக்கு வீட்லேயும் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. டிசென்ட்ரி ப்ராப்ளம், வாமிட்டிங் இதெல்லாம் இருக்குது. எதிர்த்தாப்பில் ஒரு வயசான முதியவர் இருந்தார், ஒரு 70-75 வயசு இருக்கும். கண்டினியூஸ் டிசென்ட்ரி. இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கார்பரேஷன் அஃபிஷியல்ஸே வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கார்பரேஷன் கமிஷனர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவர் வந்து பார்த்தாரு. டேங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டினா பார்த்தாரு, ஆவணம் செய்கிறதா சொல்லியிருக்காரு. இங்கே கவுன்சிலர் ஐயா கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காங்க, அவங்களும் வந்து பார்த்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 10 நாளைக்கு மேலே எங்களுக்கு தெரிஞ்சு நானே ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கு இது வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்கல. நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சொல்யூஷன் தான் எங்களுக்கு தேவை. 10 நாளாச்சு. இதே கலர் வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டர் தான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு சோர்ஸே கிடையாதுங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு போர் இருக்கிறனால நாங்கள் போர் தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த போர் ஃபெசிலிட்டி இல்லாதவங்க என்ன கஷ்டப்படுவாங்கன்றது தெரியல. இதை கவர்மெண்ட்டு தக்க நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் துரிதமாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்கன்னா மனித இழப்புகளை தவிர்க்கலாம். எதிர்த்தாப்பில் கூட நேற்றுக்கு ஒரு சின்ன குழந்தை இறந்து போச்சு. 4 வயசு குழந்தை எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இறந்து போச்சு. ஆமாம் குழந்தை இறந்து போச்சு.
இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மனசை கருத்தில் கொண்டு அரசாங்கம் ஒரு துரித நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.